Hi friends, இப்போ நம்ம oops-ல ஷார்ட்டிங் டெக்னிக்ஸ் அதில் குயிக் ஷார்ட் அதோட ப்ராசஸ் எப்படி நடக்குது அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த குயிக் ஷார்ட் ப்ரோக்ராம் நம்ம எழுதிட்டு அவுட்புட் பார்க்கும்போது நம்ம நிறைய எலிமெண்ட்ஸ் கொடுத்துருப்போம். அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே அவுட்புட்டில் எப்படி வரும்னா ஷார்ட்டிங் ஆகிட்டு வரும். ஷார்ட்டிங் இஸ் நத்திங் பட் அசனிங் ஆர்டரில் அந்த எலிமெண்ட்டை டிஸ்பிளே பண்ணும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது தான் ஷார்ட்டிங் டெக்னிக்கு. ஸோ இதில் நிறைய ஷார்ட்டிங் டெக்னிக்ஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் குயிக் ஷார்ட். இந்த குயிக் ஷார்ட் ஒரு மெத்தடில் ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணும். அதோட ப்ராசஸ் வேறு ஷார்ட்டிங் டெக்னிக்ஸோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் அரே ஆஃப் 6 எலிமெண்ட்ஸ் கன்சிடர் பண்ணியிருக்கேன். அந்த எலிமெண்ட்ஸ் தான் இந்தது. ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு இப்போ எப்படி ஷார்ட்டிங் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா இந்த ப்ராசஸில் பைவோட் எலிமெண்ட் ஆர் கீ எலிமெண்ட் அந்த மாதிரி ஒரு எலிமெண்ட்டை சூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ நான் இந்த எலிமெண்ட்ஸில் 34 எலிமெண்ட்டை பைவோட் எலிமெண்ட்டாக நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எலிமெண்ட்டை வச்சு தான் நம்ம ப்ராசஸே பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னா ஸ்கேன் பண்ணணும். ஸோ ஸ்கேன் 2 மெத்தடில் பண்ணலாம். ஒன்று ரைட் டு லெஃப்ட், இன்னொன்று லெஃப்ட் டு ரைட். இப்போ ரைட் டு லெஃப்ட்னா எப்படி பண்ணணும்னா இந்த சைடில் இருந்து பண்ணிகிட்டே வரணும். ஸோ அப்படி பண்ணுறது தான் ரைட் டு லெஃப்ட். அப்படி நம்ம பண்ணும்போது நம்மளோட பைவோட் எலிமெண்ட்டை விட ஏதாவது ஒரு எலிமெண்ட் கம்மியாக இருக்கும். இந்த இதில் அது நிறைய எலிமெண்ட் கம்மியாக இருக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு எந்த எலிமெண்ட் நீங்கள் கம்மியாக இருக்கிறது பார்க்குறீங்களோ அந்த எலிமெண்ட்டோ அந்த பைவோட் எலிமெண்ட்டோ ஸ்வாப்பிங் பண்ணணும். ஸோ இதான் நம்ம பண்ண போகிறோம். எப்படின்னா இப்போ நான் பைவோட் எலிமெண்ட் சூஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்கேன் பண்ண போகிறேன் ரைட் டு லெஃப்ட். அப்படி பண்ணும்போது 40, 57 இது ரெண்டுமே எனக்கு பைவோட்டை விட அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா 2 இருக்குது. அது பைவோட் எலிமெண்ட்டை விட கம்மியான எலிமெண்ட். ஸோ அப்போ என்ன பண்ணிடணுன்னா இது ரெண்டுமே ஸ்வாப் ஆகிடும். அடுத்த எலிமெண்ட் அது ரீடே பண்ணாது. இது ஸ்வாப் ஆகிடும். ஓகேயா? ஸோ ஸ்வாப் ஆகும்போது லிஸ்ட் என்ன ஆகிடும்னா இந்த இடத்துல 2 இந்த எலிமெண்ட் ரீட் பண்ணாத முன்னாடியே இது ரெண்டும் ஸ்வாப் ஆயிடணும். ஸோ 2 இங்கே 99, 5 இங்கே 34, அதுக்கப்புறம் 57, 40. ஸோ இப்போ லிஸ்ட் இந்த மாதிரி மாறிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா திரும்ப ஸ்கேன் பண்ணணும். இப்போ வேறு லெஃப்ட் டு ரைட் பண்ணணும். ஸோ லெஃப்ட் டு ரைட்னா இந்த பக்கத்தில் பண்ணுறது. ஸோ அப்படி பண்ணும்போது இந்த இடத்துல நம்ம எலிமெண்ட் லெஸ் தென் பைவோட் எலிமெண்ட் அந்த மாதிரி தான் நம்ம கண்டிஷன் பார்க்குறோம். பட் இந்த இடத்துல எலிமெண்ட் கிரேட்டர் தேன் பைவோட் எலிமெண்ட் அந்த மாதிரி கண்டிஷன் இது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்படி பார்க்கும்போது இந்த லிஸ்ட்டில் நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த லிஸ்ட் பார்க்கக்கூடாது. இந்த இடத்துல இப்போ ஸ்வாப் பண்ணி ஆன்சர் தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்பில் பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் இங்கேருந்து இது வரைக்கும் ஸ்வாப் பண்ணியிருக்கீங்க. அப்போ இவ்வளோ தூரம் தான் நீங்கள் இப்போ இந்த கண்டிஷனை செக் பண்ணணும். ஸோ இப்போ லெஃப்ட் டு ரைட் இது வரைக்கும் செக் பண்ணணும். ஸோ இங்கே பார்க்குறீங்க இது லெஸ்ஸாக இருக்குது 99. இது இதை விட அதிகமான எலிமெண்ட்டு. ஸோ அப்போ என்ன ஆயிரும்னா இதுவும் ஸ்வாப் ஆயிரும். அப்போ லிஸ்ட் எப்படி மாறிடும்னா 2 இந்த இடத்துல 34, இங்கே 5, இங்கே 99, அதுக்கப்புறம் அந்த 57, 40 அப்படியே தான் வரும். ஸோ இந்த மாதிரி பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் ஸ்கேன் ரைட் டு லெஃப்ட். ஸோ ஆல்ரெடி நம்ம கண்டிஷன் தெரியும். இந்த பக்கத்தில் ஸ்கேன் பண்ணணும். அப்போ எலிமெண்ட் லெஸ் தென் பைவோட் எலிமெண்ட்டாக இருக்கணும். ஸோ அது பண்ணும்போது நம்ம எது வரைக்கும் ஸ்வாப் பண்ணியிருக்கோம் அந்த இது மட்டும்தான் நம்ம செக் பண்ணணும். அப்போ ரைட் டு லெஃப்ட் மீன்ஸ் 99லேருந்து 34 வரை நம்ம இப்போ ஸ்வாப் பண்ணியிருக்கோம். ஸோ இதிலேருந்து இது வரைக்கும் தான் நம்ம செக் பண்ணணும். அப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் 99, அதுக்கப்புறம் 5, அதுக்கப்புறம் 34. ஸோ லெஸ்ஸாக இருக்கிற எலிமெண்ட் 5. ஸோ அந்த எலிமெண்ட்டும் இந்த பைவோட் எலிமெண்ட்டும் இப்போ ஸ்வாப் ஆகும். ஸோ லிஸ்ட் பிகம்ஸ் 2. இதுவும் ஸ்வாப் ஆகும்போது 5, 34, அப்புறம் 99, 57, 40. இப்போ ஆல்மோஸ்ட் இவ்வளோ தூரம் நம்மளுக்கு ஸ்வாப் ஆயிடுச்சு. அதாவது இவ்வளோ தூரம் நம்மளுக்கு ஸ்வாப் ஆயிடுச்சு. பட் இந்த இடத்துல நம்மளுக்கு இன்னும் ஸ்வாப் ஆகலை. ஸோ அதுக்கு நம்ம திரும்ப என்ன பண்ணணும்னா இன்னொரு பைவோட் எலிமெண்ட்டை நம்ம சூஸ் பண்ணிக்கணும் இந்த 3 இதில் இருந்து. ஸோ இப்போ நான் 40 அப்படின்னு நான் சூஸ் பண்ணிக்கிறேன்னா இப்போ திரும்ப நம்ம ஸ்கேன் பண்ணணும். ஸோ ஸ்கேன்
எப்படி வேணாலும் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து லெஃப்ட் டு ரைட் ஸ்கேன் பண்ணுறேன். அப்படின்னா இந்த சைட்லேருந்து. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணிகிட்டே வரணும். பண்ணிகிட்டே வரும்போது எந்த நம்பர் வந்து பைவோட் எலமெண்ட்டை விட கிரேட்டராக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது 99 கிரேட்டர். ஸோ 99ம் 40யும் ஸ்வாப் ஆயிரும். ஸோ லிஸ்ட் பிகம்ஸ் 2, 5, 34, 40, 57, 99. இப்போ டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா எலமெண்ட்ஸுமே கரெக்டாக அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. ஸோ எல்லா எலமெண்ட்ஸும் ஷார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதான் வந்து ஷார்ட்டிங்கோட ஆன்சர். ஓகேயா? ஸோ ஆக்சுவலாக நம்ம ஸ்கேன் பண்ணும்போது இந்த மெத்தடில் நம்மளுக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்வாப்பிங் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து டெக்னிக். இந்த மாதிரி தான் குவிக் ஷார்ட்டோட ப்ராசஸ் வந்து நடக்குது. ஸோ ஒரு தடவை நீங்கள் கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.